அஸ்லிஹு பைனகுமா பில் அத்லி, நீங்கள் நடுநிலையில் ஒரு பஞ்சாயத்து உங்கள்கிட்ட வருதுன்னு சொன்னா, பணக்காரன் ஏழை, பெரியவர் சிறியவர், படிச்சவர் படிக்காதவர், இவன் கருப்பன் இவன் வெள்ளன், ஆணு பெண்ணு பார்க்கக்கூடாது. வல்லரமன் சொல்ற வார்த்தை அஸ்லிஹு பைனகுமா பில் அத்லி, நடுநிலையோடு நியாயம் யாரு பக்கம் இருக்கு அவன் பக்கத்தை நீ நிக்கணும்ட்டாங்களா. இதெல்லாம் ஒரு ஏக இறைவன் ஒருத்தன் இருக்கிறானுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். ஆனா இந்த உலகத்தை என்ன பண்றான், இவன் ஏன் ஜாதிக்காரன், இவன் ஏன் இனத்தான், இவன் ஏன் பங்காளி, ஏன் சொந்தக்காரன், நான் அப்படித்தான் பண்ணுவேன் டிக்ளேர் பண்ணி ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டு செய்யறாங்க. மிகைப்பட்டியார் சொல்றான், உலகத்தை நடக்கிறத இல்லையா, இவன் என் பங்காளி, இவன் சொந்தக்காரன், என் மாமா மச்சான், ஏங்க அவர் மேல தப்பு தான், இப்ப என்ன பண்ணுவேன், நம்ம மட்டும் செய்வோம். இது கடவுளுக்குரிய சொல்றதா? வல்லரகன் என்ன சொல்றான், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீ ஒரு இறை மறுப்பாளன், அல்லாவே இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான் வச்சுக்கோம், அல்லாவே இல்லை, அல்லா இருக்குன்னு ஒருத்தன் நம்பி இருக்கான் இறைவனை. தப்பு அல்லா இருக்குன்னு சொல்ற மேல இருக்குது. அல்லா என்ன சொல்றான், அல்லாவுக்கு இணை வைக்கிறவங்க அல்லாவுடைய பார்வையில மிகப்பெரிய எவ்வளவு பெரிய பாவம். நம்ம யுஷ்ரிக்கு பில்லாஹி பக்கத்து ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, எனக்கு இணை வச்சுட்டா சொர்க்கத்தை தடை செஞ்சுட்டேன், நீ என்ன தலையில நின்னாலும் முடியாது, நிறந்த நரகம் தான். அப்படிப்பட்டவனா இருந்தாலும் வல்ல ரஹ்மான் நம்முடைய அறிவை கொண்டு உலகத்துல மனிதன் எப்படி சிந்திக்க வேண்டும், சிந்தித்து எப்படி செயல்பட வேண்டும், அந்த ஒரு கடவுள் யாரான்னு சொல்லி உணரணும்ல, அதுக்கு வல்ல ரஹ்மான் சொல்றாங்க அந்த வழி. அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பி இருந்தாலும், அவன் மக்களுக்கு தப்பு இருந்தாலும் நீ என்ன பண்ணணும், எங்காலாச்சே முஸ்லீம் ஆச்சே நாங்க எப்படி பண்ணணும் பார்க்காத. அல்லாஹ் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான், அவன் பக்கம் நியாயம் இருக்கா, நீ அவன் பக்கம் தான் நிற்கணும். ஏன், அல்லாஹ் யார் நியாயவான்களை தான் நல்லா பார்ப்பான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வாக்ஸிதோ, நீதி மக்களை நிலைநாட்டுங்கள், இன்னல்லாஹு யுஹிப்புல் முஹ்சிதீன், நீதிமான்களை தான் அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتقم منكم أمة يدعون إلى الخير يأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. போல் அனைத்தும் இவ்வகில உலகங்கள் எல்லாம் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாட்டமாக. வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அனைத்து நபிமார்கள் மீதும், உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும், தாபீன்கள் தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும், அனைத்து நல்லடியார்கள் மீதும், உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும், இங்கே குழுமிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்று நிலவட்டமாக. நம்பிக்கையினே எல்லாமே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்கள், மாணவியினுடைய நற்பண்புகள் என்ற தலைப்பினும் இந்த வார பயானில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்து பலதரப்பட்ட விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எடுத்து சொல்லின போதிலும், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சரியான முறையில் வாழ வேண்டுவதற்கு அடித்தளமே நற்பண்பு அவன்கிட்ட இருக்கணும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாளை மறுமை நாளில் உங்களுடைய நன்மை தீமைகளை அல்லாஹ் அதை நிற்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய நிலை எந்த நிலையில் இருக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் உயிரை கையில பிடித்துக் கொண்டிருப்பார். ஏன் அந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த நன்மை தீமை இது அல்லாஹ் நிற்கும் பொழுது நன்மையின் தட்டை கணக்க செய்வது இரண்டு விஷயம் நாங்கள் சொல்லலாம். இந்த நன்மையின் தட்டை அதை கணக்க செய்வதே இந்த ரெண்டு விஷயம். எந்த ரெண்டு விஷயத்தை ரசூல்லா மென்ஷன் பண்ணி சொன்னாங்களோ அந்த ரெண்டு விஷயத்துல தான் மனிதர்கள் அதிகமான பேர் ரொம்ப பலகீனமானவர் இருக்கிறார்கள். அதுல அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, அத்தக்குவா, இறையச்சத்தோடு உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளா நாளை மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது ரசூலா சொன்னாங்க, இன்ன மின் அஹ்யாரிக்கும் வ அஹ்ஸனு குலுகா, உங்களில் சிறந்த மனிதர் யார் என்று சொன்னால், ரசூலா யார், மூமின்களை பார்த்து ரசூலா சொல்றாங்க, முஸ்லீமா இருக்கக்கூடிய உங்கள் மத்தியிலே சிறந்த மனிதர் யார் என்று சொன்னால் அஹ்ஸனு குலுகா, நற்பண்பு நற்குணம் யாருக்கிட்ட இருக்கோ இவர் தான் சிறந்த மனிதன் நாங்கள் சொல்லலாம். அந்த சிறந்த பண்புகளிலே நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்டமா சொன்னது, எவ்வளவோ நியாமத்துகளை அல்லாஹ் வழங்கியிருந்தாலும் இந்த நியாமத் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருப்பான் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய பாக்கியசாலி நாங்கள் சொல்லலாம். அது என்ன நியாமத் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் ரசூலா சொல்லுவாங்க பொறுமை.
இந்த பொறுமை எந்த ஒரு மனிதனுக்கு இருக்கிறதோ அது மிகப்பெரிய நன்மை வழங்கப்பட்டவராகவும் சிறந்த மனிதராகவும் இருக்கிறான் நபிகள் பெருமாள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே திருமறை குர்ஆனில் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கொண்டாந்து நிப்பாட்டுறான். இந்த தொழுகையோடு அல்லாஹ் எதை கொண்டாந்து சேர்க்கிறான்? பொறுமை. இந்த பொறுமை இறைவன் சேர்த்து விட்டு அதோட அல்லாஹ் நிப்பாட்டிக்கல, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அந்த பொறுமையாளோட நான் இருக்கிறேங்க ரப்பு. இது சாதாரண வார்த்தையாது. தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் அல்லாட்ட உதவி தேடுங்க. அந்த பொறுமைசாலி இருக்கிறாங்களே அவங்க கூட நான் இருக்கிறேன் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இதை நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதுல ஒரு எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே எந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்றான்னு சொன்னா, வலி ரப்பிக்க ஃபஸ்பிர், முகமதே உம்முடைய வாழ்க்கையில் கவலை, கஷ்டம், துன்பம், துயரம் எது வந்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எதை பண்ண நிப்பாட்டுறான்? மனிதன் என்று சொன்னாலே பலகீனத்துக்கு உட்பட்டவர் தான். அதை நபி கூட விதிவிலக்கில் பாருங்க. நபியை கூட அல்லாஹ் விட்டு வைக்கல. நபியை அல்லாஹ் சேர்த்து சொல்றான், உங்களுக்கு வாழ்க்கையில கவலை கஷ்டம் வரும். வந்ததுன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டானே, அல்லாஹ் நம்மளை பார்க்க மாட்டானா, நமக்கு இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோமே அப்படிலாம் இருந்துடாதீங்க. உங்களுக்கு அந்த பொறுமையை நீங்கள் மேற்கொண்டு சொன்னால் அது அல்லாஹ்வுக்காக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமா அவருடைய பிரதிபலன் இருக்கிறது என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார் நபிகள் பெருமாள் சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சோதனைக்கு மேல சோதனை கொடுக்குறான்னு வச்சுக்குவோம். சோதனை மேல சோதனை, சோதனை மேல சோதனை. இந்த உலகத்துல நம்ம பார்க்குறோம், இந்த சோதனைக்கு மேல சோதனை வரக்கூடிய என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க? எனக்கு தான் இவ்வளவு சோதனை வரும்மா, அநியாயம் பண்றவன், அக்கிரமம் பண்றவன், ஊரடிச்சு ஒலையில போடுறவன், எந்த கலப்படம் பண்றவன், மோசடி பண்றவன், ஏமாத்துறவன், லஞ்சம் வாங்குறவன், ஊழல் பண்றவன், கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், தவறான காரியங்கள் ஈடுபடுறவன், இவனா கண்ணுக்கு முன்னாடி நல்லா தானே இருக்கிறான். நான் அல்லாவே கெதின்னு இருக்கிறேன், தூதருடைய நடக்குன்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. எல்லா மனிதனும் சொல்றாங்க இல்லையா? அதான் நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்கள். பிரச்சனைக்கு நல்லவனுக்கும் வரும், தீயவனுக்கும் வரும், அது வேற விஷயம். ஆனா நேர்மையா நடக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன வரும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, சோதனைக்கு மேல சோதனை வருதுன்னு வச்சுக்குவோம், நீங்க தோண்டு போயிடக்கூடாது. ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த சோதனை கொடுத்து உங்களை சோதிப்பதற்காகத்தான் திரும்ப திரும்ப கொடுக்குறான். இதுல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யாரா சொல்லலாம், மனிதர்களிலேயே அதிகமாக சோதனைக்கு உள்ளானவர்கள் யார்? ரொம்ப கஷ்டம் கவலைக்கு உண்ணாலும் யார்? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபிமார்கள். அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனை போல உலகத்துல எந்த மனிதனுக்கு ஏற்படல. அதற்கடுத்து அதை அப்படியே பின்பற்றி நடந்த சித்திகீன்கள், அந்த உண்மையான சொல்றோமா இல்லையா, அவர்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டது. இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதரை அல்லாஹ் அவருடைய ஈமானுடைய அந்த வலு, இந்த ஈமானுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உள்ளத்துல இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு அல்லாஹ் சோதனை கொடுத்தே தீருவான். ரசூலுல்லாஹ் என்ன கொண்டு வராங்க, ஒரு மனிதனுக்கு அதிகமான நம்பிக்கை அல்லாஹ் மீது, அல்லாஹ் ரசூல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த எந்த அளவுக்கு உள்ளத்துல நம்பிக்கை இருக்கணும் யாரு நிர்ணயம் பண்ணுவா? மனிதன் நம்மளால சொல்ல முடியுமா? இவர் உள்ளத்துல 90% இருக்கு பாய், இவர் 80%, இவர் 50%, அந்த தீர்மானிக்கக்கூடிய அந்த தகுதி, அந்த தீர்மானம் நம்ம கையில இருக்க அல்லாஹ் கொடுத்துருக்கானா? இல்ல. ஆனால் அல்லாஹ் நம்ம உள்ளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். உள்ளத்துல என்ன தெரியல, அவலா எழலமோன்னு அன்னல்லாஹ எழலமோ மாயு சிறுன வமா எப்படினும். நீங்க உதட்டுல வச்சு என்ன பேசுறீங்க, உள்ளத்துல மறைச்சு என்ன உதட்டுல வெளிப்படுத்துறீங்கன்னு நாம் அறிவோம். ரப்புல் அண்ணா எல்லாமே தெரியும். அப்ப அல்லாஹ் பார்ப்பான், எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியா நிக்கிறியா, உனக்கு சோதனை கொடுக்குறேன் பாரு, எப்படி நிக்கிறான்னு பார்ப்போம். இதுல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய நோய், கவலை, துக்கம், பெரிய இழப்பு, என்னென்னலாம் மனதால அவனை வேதனைப்படுவா, கஷ்டப்படுவாரோ, சிறு முள் குத்தினால் கூட ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கொண்டு வராங்கன்னா, ஒரு முள் குத்திருச்சு, ஒரு 10 பேர் அந்த வழியா போயிருப்பாங்க, யார் காலையும் குத்திருக்காது, நம்ம காலில் மட்டும் குத்திருக்கோம். இங்க வாரு, இவ்வளவு பேர் போயிருக்காங்க, எனக்கு மட்டும் தான் குத்தணுமா அப்படிங்கிறோம்ல, அந்த முள்ளு குத்துனதுக்கு அல்லாஹ் அதுக்கு உங்க சில பாவங்களே மன்னிக்காமல் இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு நம்மளுக்கு கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் தான். முள்ளு குத்துனா ரொம்ப சொகுசாவா இருக்கும், முள்ளு குத்துனா வலி தானே, வேதனை தானே. அதற்கும் நம்ம இதுக்கு அல்லாஹ் அந்த பாவத்துக்கு நம்மளை குற்றம் பிடிச்சான்னு சொன்ன மறுமையில இதை விட படுபயங்கரமான தண்டனை. அப்ப உலகத்தை அல்லாஹ் சரி கட்டுறான்.
தவறு செஞ்சிட்டியா, உனக்கு போ, உன்னை பாவம் இந்த சின்ன ஒரு தண்டனை கொடுத்து உன்னை மன்னிச்சு விடுறேன். அப்ப இந்த பொறுமையை பற்றி நபிகள் பெருமாள் சொல்றாங்க, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சான்றில் ஒண்ணு, ரசூலுல்லாஹ் இருந்தும் காட்டினார்கள். பொறுமையில் மிக முக்கியத்துவத்தை அல்லாஹ் ரொம்ப சொல்லி காட்டினாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றாங்க, இந்த நற்பொன்மையில உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் உங்கள் மக்கள் இருக்க வேண்டும். இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் திருமறை குர்ஆனும் சரி, நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, அதிகம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தின தலைப்பில் பேசினா கரெக்டாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும். இதுல நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைசல் கذாபுல்லதி யுஸ்லி பைனன் நாசி. எந்த அளவுக்கு மக்களிடையே நல்லிணக்கத்தை, ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்துவதற்காக யார் பொய் சொல்கிறாரோ அவர் பொய்யர் அல்ல நாங்கள் சொல்லலாம். எந்த அளவுக்கு? ஒரு 2 பேருக்கு ஒரு சண்டைன்னு வச்சுக்குவோம். இதை நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு இன்னொரு வேற ஹதீஸ்ல பார்க்கும்போது, ஒரு 3 இடம் இருக்கு, இந்த 3 இடத்தில் பொய் பேசக்கூடியவர்கள் பொய்யர் அல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு பட்டியலை போடுறாங்க. அதுல 1 யுத்த காலத்துல. யுத்தம்னு சொன்னா எதிரிகள் வர்றான், முஸ்லீம்கள் படைகளுக்கும் அவங்களுக்கு எதிரிக்கும் யுத்தம் நடக்க போகுது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்போ உதாரணமாக எதிரி வந்து கேட்கறான்னு வச்சுக்கோம், நீங்க எத்தனை லட்சம் பேர் வந்திருக்கீங்க கேட்கணும். உதாரணத்துக்கு கேட்க மாட்டான், பெரும்பாலும் ஒரு பேச்சுக்கு வைக்கணும்னு வச்சுக்கோம். நம்ம அவனை பார்த்து கேட்கறான், நீங்க எத்தனை லட்சம் வந்திருக்கீங்க? நாங்க 2 லட்சம் பேர் வந்திருக்கோம் அப்படின்னு அவன் சொல்றான்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னாங்க, நாங்க 4 லட்சம் பேர் வந்து போடணும் ஒரு போடு. நம்ம 1 லட்சம் தான் இருக்கணும்னு வச்சுக்கோம் உதாரணத்துக்கு, அவன் 2 லட்சம் பேர் இருக்கான். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாங்க 4 லட்சம் பேர் இருந்திருக்கோம், அல்லது 3 லட்சம் பேர் விட்டு அடிக்கணும். இது பொய் தானே? ஏனென்றால் சைக்காலஜி ரீதியா அவனை நிலகுலிய வைப்பதற்காக ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு பெரிய டிப்ஸ். அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி மிகப்பெரிய மனோதத்துவ டாக்டர் யாருமே கிடையாது. சைக்காலஜியில் அவனை வீழ்த்தணும். இப்போ அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு நீங்க 2 லட்சம் வந்திருக்கீங்களா, நாங்க 1 லட்சம் தான் வந்திருக்கோம்னு சொன்னா அந்த மனோதத்துவ அவனுக்கு பயம் எடுபட்டு போயிடும். அப்ப நம்ம வந்து மெஜாரிட்டி இருக்கமா அட்ராண்டுவான். நீ 3 லட்சம் 4 லட்சம்னா ஆகா சமாதான உடன்படிக்கை வருவான். நெருக்கி 3 லட்சமா தொலைச்சு போடுவாங்க, வாங்க சமாதானமா போயிடுவோம். இது சைக்காலஜி ரீதியாக அவனை வீழ்த்துறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த இடத்துல போய் பேசுங்க, தப்பு இல்லை. ஏன்னா நாட்டை காப்பாற்றணும், பெண்களை பாதுகாக்கணும், முதியவர்களை பாதுகாக்கணும், நோயாளிகளை பாதுகாக்கணும், சிறுவர்களை பாதுகாக்கணும். இது எல்லாத்துக்கும் அந்த இடத்துல பொய் சொல்வது உங்களை நீங்கள் பொய்யர் அல்ல. 1. 2வது ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல பொய் பேசலாம் குற்றம் என்ன சொன்னா, இப்போ 2 பேருக்கும் மனஸ்தானம் ஏற்பட்டு போச்சு. இன்னைக்கு வந்து சின்ன சின்ன அற்ப சொற்ப விஷயத்துக்கெல்லாம் நான் மௌத்தா போனா என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது, உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன், இதோட உனக்கு என்ன தொடர்பு துண்டிச்சு போச்சு. இவரே முடிவு எடுத்துக்கிறது. மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கானே, சின்ன சின்ன அற்ப சொற்ப, இது உப்புக்கு சப்புக்கு இல்லை சண்டையாச்சே, இதற்கெல்லாம் போய் நம்ம வந்து கோச்சுக்கிட்டு மாதிரி எப்படி பாரதூரமான முடிவு எடுக்கிறது. இனிமே நீ என்கிட்ட வரக்கூடாது, நான் உன்கிட்ட வரமாட்டேன், உனக்கு எனக்கு உறவு துண்டித்து விட்டது. அல்லாஹ் சொல்லானா மறுமையில ஒட்டுமொத்த மனிதர்களையும் நாளை மறுமையில் நிப்பாட்டி வச்சிருக்கும் போது ஃபர்ஸ்ட் உறவு முறையை துண்டித்து விடுவோம். பல அன்சாப வைனகும், அங்கே உறவு முறையெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாதுன்ட்டு அல்லாஹ். அண்ணன் தம்பி மாமா மச்சான் மனைவி மக்கள்லாம் அங்கே என்கிட்ட எடுக்கூடாது. நல்லவன் கெட்டவன் அவ்வளவுதான். என் அல்லாஹ் என் மாமனாச்சே மச்சானாச்சே, ஓ மாமன்னா மச்சான நீ முதல்ல சொர்க்கத்துக்கு போவியா? இதுதான் அல்லாஹ்வுடைய வாதம். வலா யத்தஸஅலூன், அவர்கள் சொந்தக்காரர்களை பார்ப்பார்கள் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். இது குர்ஆனுடைய வசனம். இப்போ உலகத்துல என்ன சர்வசாதாரண அற்ப சொற்ப விஷயமான போயிட்டு இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2வது என்னன்னு சொன்னா, இப்ப 2 பேரும் சண்டை போட்டு மனஸ்தாபம் வந்து பிரிஞ்சுட்டாங்களா, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவர்கிட்ட போகணும். 2 பேர் இருக்கையில பேசக்கூடாது, அவர்கிட்ட போகணும். என்னங்க உங்களுக்கு அவருக்கு சண்டையாமல? ஆமா, என்ன சொன்ன என்னை பத்தி? அப்படியே ரொம்ப கோவத்தை கொப்பளிப்பாரு. ஏங்க அப்படி அந்த வந்து உங்களை பத்தி ரொம்ப நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று நைட்டு ஃபுல்லா அவர் சாப்பிடல, உங்க நினைச்சாங்க அவன் நல்லா கட்டுன்னு கட்டியிருப்பான். போன 2 பிட்ட உங்க நினைச்சு ரொம்ப மனசு ரொம்ப மனசு உறிஞ்சு போயிட்டாரு. நாளைக்கு உங்களை அந்த வந்தோடனே சந்திச்சு ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லி கை கொடுத்து சேரணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு இப்படி சொன்னா என்ன ஆகும்? அப்படியா சொன்னாரு, நானும் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், சரி இருக்கட்டும், நானே போய் அவர் வர்றதுக்கு முன்னாடி நானே அவர் நாளைக்கு காலையில் சந்திச்சிடுறேன்னு இப்படி வரும். அவர் இல்லாத போது இங்கே இவர்கிட்ட போகணும். என்னங்க உங்களுக்கு அவருக்கு சண்டையாமல? ஆமா, என்ன சொன்ன என்னை பத்தி அப்படிங்கும்போது, ஏங்க நீங்க அவர் நேற்று ஃபுல்லா வந்து ஒரே அழுகையில ஆள் படுத்த படிக்க ஆயிட்டான்னு 2 பிட்ட போடும்போது இங்க என்ன ஆகும்? அப்படியே அந்த டென்ஷன் அப்படியே குறையும். இன்னைக்கு என்ன நடக்குது உலகத்துல? ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னது இப்படி, ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? உனக்கு அவனுக்கு சண்டையாமல? ஆமா, நாளைக்கு அந்த பக்கம் வருவியா, உன்னை ஆளை வச்சு தூக்குறேன். நாளைக்கான அவன் தூக்குறது, இன்னைக்கு தூக்குற மாறான்றான். 1ஆம் நம்பர் ஷைத்தானுடைய வேலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கபூர்ல நடக்கக்கூடிய அதாபுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகமான வேதனை எதனால தெரியுமா? சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாதவர்களுக்கும் இந்த கோழி சொல்லி சண்டையை முடிவிட்டு தெரிஞ்சானே குழப்பான் தானே, இவனுக்கு தான் அதிகமாக தண்டனை நம்ம சொல்லலாம். இன்னைக்கு என்ன சின்ன சின்ன விஷயங்களை ஊதி பூதாகரமாக்கி
அவன் சும்மா கையை ஓங்கியிருப்பான், இவனு கையை ஓங்கியிருப்பான், அப்படி சண்டை போயிருக்கும். வெட்டு குத்து வரையும் சில பேர் இப்போ வச்சிருக்க சைத்தான்கள் இருக்கானா இல்லையா அந்த சமூகத்தில்? வெட்டு குத்து வரையும் போறீங்க, பார்க்குறேன், கண் கூட பார்க்குறோம், சொல்றவனு இருக்கத்தான் செய்யறான். ஒன்னாம் ரசூலா சொன்னாங்க, நாளைக்கு வசமா மறுமையில மாட்டிக்குவாய். மறுமையில என்ன, கபூர்லேயே உனக்கு லட்சணம் தெரிஞ்சு போயிட்டாங்க ரசூலா. அப்ப இந்த உலகத்தில் நல்லிணக்கத்தை சொல்லி அந்த 2 பேருக்கும் நீங்க ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வைப்பதற்காக பொய் பேச உங்களுக்கு குற்றம் இல்லை. மூன்றாவது ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, மனைவி இடத்துல அதுக்காண்டி மனைவிட்ட ஒரே புழுகு மூட்டை அவுத்து விட்டுறக்கூடாது. மனைவிட்ட என்ன சொல்லணும், ஒன்ன மாதிரி அழகி உலகத்துல யாருமே இல்லைன்னு போடணும் ஒரு போர். அவரவர மனைவி அவரோட பார்த்தேன்னு சொன்னா ஒன்ன மாதிரி அழகி உலகத்துல இல்லை. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க இல்லையா, அந்த மனோதத்துவ நிபுணர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆய்வு எடுத்துட்டு சொல்றார்கள், பெண்களை பொறுத்த மட்டும் பகட்டு புத்தில அடிக்க முடியாது, ஆண்களை பொறுத்தோம்னா நாக்கில் அடிக்க முடியாது. அது என்ன, பெண்களுக்கு பகட்டு புத்தினா என்ன, ஒரு 100க்கோ 50க்கோ 500க்கோ ஏதோ ஒரு பொருள் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, பெண்கள் தூக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடுறது. எதுக்கு, அபிப்பிராயம் கேட்கப்படுறதில்ல, இது வாங்கியிருக்கேன் என் வீட்டில் புதுசாக இருக்கு, உன் வீட்டில் இல்லை, நீ வாங்கலாம் அர்த்தம். இந்த சேலை நல்லா இருக்கா, இந்த தோடு நல்லா இருக்கா. நியூஸ் வாசிக்கிற பொம்பளையை பார்த்து நியூஸ்ல என்ன சொல்லணும் அதை கவனிக்க பெரும்பாலும் பொம்பளைங்க இந்த சேலை எங்கே வாங்கிருப்பா, எந்த கடையில் எடுத்துருப்பா, இந்த தோடு எங்கே வாங்கியிருக்கணும், இப்படிதான் பெரும்பாலும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆண்களை பொறுத்தோம்னா சாதாரணமாக ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாட்ச் கட்டிக்கான்னு வச்சுக்குவோம், இந்த வாட்ச் நல்லா இருக்கா, வாட்ச் ஆண்கள் காட்ட மாட்டாங்க. எதேச்சியா நம்மளா கேட்கும்போது என்ன வாட்ச்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆமா சும்மா சாதாரண போயிடுவாங்க. ஆனா ஆண்களை பொறுத்த முடியும் எப்படின்னா, நாக்கில் அடிக்க முடியாது. நாக்குன்னா என்ன, வகை வகையாக பெண்கள் செஞ்சு வைக்கான்னு வச்சுக்குவோம், உட்காந்து ஒரு சில ஆட்கள் சாப்பிட ஆரம்பிச்சா உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. சின்ன அம்புட்டை காலி பண்ணிட்டு வெறும் சட்டியை போட்டு போறாள் இருக்கு. மனைவிக்கு வேணுமே, பிள்ளைகளுக்கு வேணுமே, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. நல்லா இருக்கா வச்சு சரச்சான்னு இறக்கி போட்டு சட்டி மாதிரி வயிற்று ஒப்பிட்டு போற ஆளு தான் இருக்குது. ஏன், நாக்கில் அடிக்க முடியாது. பெண்கள் சாப்பாடு கவனம் செலுத்த மாட்டாங்க. கணவன் சாப்பிட்டா போதும், உன் கைக்கு வயிற காப்பே போட நினைச்சேன், ஆனால் என்கிட்ட வசதி இல்லை அப்படி சொன்னாவே டாப் அவங்களுக்கு உள்ள அப்படி போயிடும். இப்ப இந்த இடத்துல ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, அன்னை ஆயிஷா சித்திகா சொல்றாங்க, கணவன் மனைவியிடையே ஒரு அன்பு பாசம் நெருக்கத்தை ஏற்பட்டு இருக்கு. நான் ஒரு இறைச்சி துண்டை கடித்து விட்டு அல்லாஹ்வோட தூதர் அவர் கையில கொடுத்தேன்னு சொன்னா, நான் எந்த இடத்துல வாய் வச்சு கடிச்சேனோ அதே இடத்துல ரசூலா சாப்பிடுவாங்க. ஏன், கணவன் மனைவி அன்பு, இந்த பாச நெருக்கம், இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ உதாரணமா ஒருத்தர் வந்து திருமணம் முடிக்கிறாரு, அந்த மச்சருக்கு பற்றிய மச்சம் உனக்கு இதுதான் உன் அழகே மெருகேத்துது, இப்படி போடும்போது அப்படியே ஆஹா மௌத்தா போற வரைக்கும் அந்த உள்ளத்துல அப்படியே நின்றுகிட்டே இருக்கும். அதை விட்டுவிட்டு இவளை கூட கட்டி வச்சிருக்காங்க தலையில, இவளை அது அழகா அதை பத்தியா சொல்லிட்டு கதை முடிஞ்சு போச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய சொல்ற வார்த்தை என்ன, இதுல உச்சகட்டமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி பேசுவதற்கு நீங்கள் பொய்யர்கள் அல்ல, நன்மையான விஷயம் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பனா சொல்றான், அஸ்லிஹு பைனகுமா பில் அத்லி, நீங்கள் நடுநிலையோட ஒரு பஞ்சாயத்து உங்கள்கிட்ட வருதுன்னு சொன்னா, பணக்காரன் ஏழை, பெரியவர் சிறியவர், படித்தவர் படிக்காதவர், இவன் கருப்பன் இவன் வெள்ளை, ஆணு பெண்ணு பார்க்கக்கூடாது. வல்லரஹ்மான் சொல்ற வார்த்தை, அஸ்லிகு பைனமா பில் அத்லி, நடுநிலையோடு நியாயம் யாரு பக்கம் இருக்கு அவன் பக்கத்தை நீ நிற்கணுட்டான்ல. இதெல்லாம் ஒரு ஏக இறைவன் ஒருத்தன் இருக்கிறானுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். ஆனால் இன்னைக்கு உலகத்தை என்ன பண்றான், இவன் ஏன் ஜாதிக்காரன், இவன் ஏன் இனத்தான், இவன் ஏன் பங்காளி, ஏன் சொந்தக்காரன், நான் அப்படித்தான் பண்ணுவேன் டிக்ளேர் பண்ணி ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டு செய்யறாங்க. மிகைப்பட்டியா சொல்றான், உலகத்தை நடக்குதா இல்லையா, இவன் என் பங்காளி, இவன் சொந்தக்காரன், என் மாமா மச்சான், ஏங்க அவர் பேரும் தப்புங்க, தப்பு தான். இப்ப என்ன பண்ணுவேன், நாங்க போட்டு செய்வோம். இது கடவுளுக்குரிய சொல்றதா? வல்லரஹ்மான் என்ன சொல்றான், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீ ஒரு இறை மறுப்பாளன், அல்லாவே இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான் வச்சுக்கோம், அல்லாவே இல்லை, அல்லாஹ் இருக்குன்னு ஒருத்தன் சொல்லி நம்பியிருக்கான் இறைவனை. தப்பு அல்லாஹ் இருக்குன்னு சொல்ற மேல இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாவுக்கு இணை வைக்கிறவனுக்கு அல்லாவுடைய பார்வையில மிகப்பெரிய எவ்வளவு பெரிய பாவம். அவன் யுஷ்ரிக்கு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, எனக்கு இணை வச்சுட்டா சொர்க்கத்தை தடை செஞ்சுட்டேன், நீ என்ன தலையில நின்னாலும் முடியாது, நிறந்த நரகம் தான். அப்படிப்பட்டவனா இருந்தாலும் வல்ல ரஹ்மான் நம்முடைய அறிவை கொண்டு உலகத்துல மனிதன் எப்படி சிந்திக்க வேண்டும், சிந்தித்து எப்படி செயல்பட வேண்டும், அந்த ஒரு கடவுள்ங்கிறவன் யாரான்னு சொல்லி உணரணும்ல. அதுக்கு வல்ல ரஹ்மான் சொல்றான் வழி, அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பி இருந்தாலும், அவன் பக்கத்து தப்பு இருந்தாலும் நீ என்ன பண்ணணும், எங்காலாச்சே முஸ்லீம் ஆச்சே நாங்கள் அப்படி பண்ணோம் பார்க்காத. அல்லாஹ் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான், அவன் பக்கம் நியாயம் இருக்கா, நீ அவன் பக்கம் தான் நிற்கணும். ஏன், அல்லாஹ் யார் நியாயமானங்களை தான் அல்லாஹ் பார்ப்பான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஅக்ஸிது, நீதி மக்களை நிலைநாட்டுங்கள், இன்னல்லாஹு யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதிமான்களைத்தான் அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தையா?
தப்பு முஸ்லீம் அதெல்லாம் பார்க்காது. முஸ்லீம் அல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் அல்லாஹ் நீதிமான்களை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுல உச்சகட்டமா அல்லாஹ்வோட தூதர் சொன்னதுல இந்த பொறுமைக்கு அடுத்த நல்லிணக்கம். ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பனா கொடுக்குறான் சர்டிபிகேட், இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், முஹம்மதே நீ நற்குணத்தின் மீது இருக்கிறீர். யார? ரசூலுல்லாஹ். நம்ம தலைவரை பார்த்த ரசூலுல்லாஹ் வந்து நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி என்று சொல்வதற்கு வல்ல ரஹ்மான் நம்ம வந்து மிகப்பெரிய அருள் புரிஞ்சிருக்கிறான். அதுல ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னது நீ மகத்தான குணத்தில் இருக்கிறீர். அப்ப அல்லாஹ் சொல்லிட்டு ரசூல் நம்ம தலைவர் எந்த வழி நடந்தார்களோ நாமும் அந்த வழி நடக்கிறதுக்கு அதிகமான முயற்சியில் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில, என்ன மாதிரி அல்லாஹ்வை நீங்க அஞ்சவும் முடியாது, இபாதத்து செய்யவும் முடியாது, ஆனால் முடிந்த வரை அந்த எல்லையை தொட முயற்சி பண்ணுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முடிஞ்ச வரை. ஏன்? நன்மையான விஷயத்துல போட்டி இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முகஸ்துதிக்காகவோ அடுத்தவன் நம்மளை பாராட்டவனுக்காக சொன்னா அல்லாஹ் தூக்கி நாளைக்கு மறுமையில மூஞ்சில வீசிடுவான், தூக்கிட்டு போடான்றான். நீ யாருக்காக இபாதத்து செய்ய அந்த அன்னைக்கு போய் அங்கே வாங்கிட்டு கூடின்றான், அல்லாஹ்ட்ட மாட்டி வசம் அல்லாஹ் காப்பாற்றணும். உள்ளத்துல நியத்து என்ன? என் ரப்புக்காக செய்யணும். இந்த அடுத்தவர் பார்க்கணும், பாராட்டணும், கேட்கணும், அதெல்லாம் மனுஷன். நீனும் அடிமை, நான் அடிமை. உனக்கு என்ன நான் பயப்படுறது? நீ என்ன என்னைய பாராட்டுறது? நீனும் அந்த மண்ணுக்குள்ள தான் பார்ப்பறேன், நானும் பார்ப்பறேன். அந்த எஜமானுக்கு பயந்து உலகத்தில் வாழணும்னா அந்த எஜமான பார்த்துக்கிட்டு இருக்கான்ல. நம்ம உள்ளத்துல என்ன வச்சு செயல்படுத்துங்கிறது யார் பாப்பா? வல்ல ரஹ்மான் தான் தெரியும். மனுஷனை ஏமாற்றி போடலாம் ஈஸியா, நல்ல மாறி தெரியும். ஒன்னா நம்பர் ஐக்கியனா இருந்தானா நாளைக்கு நல்லா வெளிச்சம் மட்டும் காட்டிடுவானே. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சொல்லிட்டு மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மிகப்பெரிய நற்குணத்துல தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு ஒருவர் விரும்பாதவரை உண்மை மூமினே இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இதுல அதிகமான பேர் வீக்கு. தனக்கு விரும்புறத தன் சகோதரன் என்ன கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு ரசூலுல்லாஹ் சொல்லல, அண்ணன் தம்பிக்கிட்டையும் கரெக்டா இருக்கணும். முஸ்லீமாக இருந்து ஒரு கடவுளுக்குள்ளியை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன். யார் அல்லாஹ்வை ரசூலை நம்பிக்கொண்டா, என் இறைவன் வல்ல ரஹ்மான் ஒருத்தன் தான், அல்லாஹ் தான் என்று ஒரு கடவுளுக்குள்ளி ஏற்றுக்கொண்டான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என் தலைவர் என்று யார் ஏற்றுக்கொண்டார்களோ இஹ்வத்துன், உன் அண்ணன் தம்பின்ட்டான்ல. என் கூட பிறக்கலையே, அண்ணன் இல்லையே, உன் தம்பியில, நான் போடுறேன் உனக்கு உத்தரவு, முஸ்லீம் ஆயிட்டியா, உன் அண்ணன் தம்பி தான் நீ. அதுல அல்லாஹ் ரப்பலான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில நன்மை செய்தாலும் அல்லாஹ்ட்ட நீங்க நிக்க அந்த வெயிட் இருக்காது. நாங்க நம்ம எப்படி அல்லாஹ் ரப்பலான்னு சொல்றான் திருமறை குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மின் கஸப்தும், நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்கள் சம்பாதித்தவற்றில் தூய்மையானவற்றை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க என்று சொல்லிவிட்டு, வலா தயம்மமில் ஹபீஸ மின்கு துன்ஃபிகு வலஸ்திபி ஆகி இல்லான் துஹ்மில் ஃபீஹி, நீங்க ஒரு பொருளை கண்மூடி கொண்டு எதை வாங்க மாட்டீர்களோ அந்த பொருளை அற்பமான பொருளை பிறருக்கு கொடுக்க நினைக்காதீங்க. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. நீங்க எந்த பொருளை கண்ணை மூடிக்கொண்டு வாங்க மாட்டீர்களோ அதை பிறருக்கு கொடுப்பீங்களா? அப்படின்னா என்ன? அற்பமான பொருளை நல்லதாண்டா அவர் வச்சுக்குவாரு, தேவையில்லை, இது யூஸ் இல்லை, அந்த ஒருத்த இழிச்சாவை வந்துட்டான், நமக்கு தேவையில்லை, இருந்தா நீ தூக்கிட்டு போ. அதே அவனை அல்ல பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி உனக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்தா உனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்களும் நிறைவா, அவனுக்கு நிறைவா. ஏன் சகோதரன் அல்லாஹ் எனக்கு உத்தரவு போட்டிருக்கான், என்னை படைச்ச ரப்பு எனக்கு உத்தரவு போட்டிருக்கான். உதாரணத்துக்கு மக்காவாசிகள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. மதீனாவுக்கு போயிருக்கும்போது அவங்க ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வீடு வாசம் மனை மக்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. அப்ப பள்ளியில தங்கிக்குவாங்க, பள்ளியின் ஓரமாக தங்கிக்குவாங்க. அப்ப யாராவது சாப்பாடு கொடுத்தா போவாங்க, இல்லைன்னா இங்கேதான், அவ்வளவுதான், நோன்பு வச்சுக்கிட்டு பசியும் பட்டினி என்ன கிடந்தாங்க. இதுல சில பேர் கருமையாக கொடுப்பதற்கே மனம் வராத இருந்தாங்கல்ல, அப்படின்னு சில பேர் இருந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்படி சில பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, இந்த மக்கள் முஹாஜிரின்ல போயிருக்காங்க மதீனாவுக்கு, இவங்க போய் தங்கி இருக்கிறத பார்த்துட்டு அந்த மதீனாவுக்கு கூட கொஞ்சம் செல்வந்தர்ல இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, பேரிச்சம்பழம் நிறைய விளையும் பொழுது அந்த நல்ல பேரிச்சம்பழம் சாப்பிடுவதற்கு பக்குவமாக நல்ல பழமா இருக்கிற தான் வச்சுக்கிறது, வித்து காசாக்கி போடுறது. எது குப்பையில தூக்கி வீசுற மாதிரி பழம் இருக்கோ அதை கொண்டு தொங்க விட்டுருந்தாங்க வச்சுக்கன்னு கொடுக்குறது. இது அல்லாஹ் கண்டிக்கிறான், இது வல்ல ரஹ்மான் கண்டிக்கிறான். அப்போ உனக்கு தேவை, நீ நல்லா சாப்பிட்டுக்கிற, உன் குடும்பத்துக்கு சாப்பிட்டுக்கிற, நீ வித்து காசாய்க்கிற. அந்த சகோதரன் முஹாஜிரில் உட்கார்ந்துருக்காங்க, அது யாரு? உன் அண்ணன் இல்லையா, உன் தம்பி இல்லையா? அப்ப நீ என்ன ஈமான், உன் ஈமான் என்ன லட்சணத்துல இருக்கு? அல்லாஹ் கேட்கறான், கேள்வி எழுப்புறான். என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க?
நீ ஈமான் முழுமை பரிபூர்ணமான நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் பரிபூர்ணப்படுத்த மாட்டேன். எந்த அளவுக்கு பாருங்க வார்த்தை, கடுமையான வார்த்தை. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக கண்டிக்கிறோம். அதோட சேர்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நளினம், அடுத்த நற்குணத்துல நளினம் யார்கிட்ட, மென்மை நளினம் யார்கிட்ட இருக்குதோ முழுமையான நன்மை பெற்றவர் ஆவார். யார்கிட்ட கடின குணமுறை இருக்குதோ அவர் முழுமையான நன்மை பெறாதவராக இருப்பார். எந்த அளவுக்குன்னா, நபிகள் பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் ரப்பல் சொல்றான், முஹம்மதே நீர் மட்டும் கடின குணம் உடையவராக இருந்திருந்தால் மக்கள் எப்போதும் விட்டுட்டு ஒரே ஓடி இருப்பாங்க. சில பேர் பார்க்கறமா இல்லையா, எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்கல்ல, என்னங்க எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின மங்கி மாதிரி சுடு 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 சுடுன்னு நம்மளுக்கு சாதாரணம் பேசிக்கிறோமா இல்லையா? ஏன் முகத்தை பார்த்தா விளங்குதாங்க, எப்ப பார்த்தாலும் உருன்னு இருந்தாலும் இருக்கிறாரு. உலகத்தை சாதாரண பேசுறோம். அல்லாஹ்வுடைய தூதரை வல்ல ரஹ்மான் கண்டிக்கிறான், எப்ப பார்த்தாலும் சுடு சுடு எரிஞ்சு விழுகிறது, இந்த மாதிரி கடின குணமா இருக்கிறது இருக்கக்கூடாது, மென்மையாத்தான் இருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் கடுமையாக எச்சரிக்கை பண்ணார். அதில் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வந்து ஒரு பட்டியல் போடுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேல ஒரு பட்டியல் பெருசா போயிட்டு இருக்கு, தனியா அது பேச வேண்டியது. மறுமையில் மகா மட்டமான ஒரு லிஸ்ட்னு ரசூலுல்லாஹ் ஒரு 25க்கு மேல சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒன்று இந்த தலைப்பு, இந்த நளினம் வந்ததுனால உள்ள வரும் இந்த ஹதீஸ். மறுமையில் மகா மட்டமான லிஸ்ட்ல ஒரு லிஸ்ட் ஒருத்தன் யாருன்னு சொன்னா, உலகத்தில் ஒரு மனிதரை பார்த்து பிற மக்கள் சகஜமாக பழகாமல், இவன் கடினம் குணம் உடையவன், இவன்கிட்ட போனா எப்ப பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுவான் அப்படி, அல்லது கெட்ட வார்த்தையில் பேசுவான், ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சகஜமாக பழகாம பார்த்தாவே விரண்டு ஓடுறாங்கல்ல, ஒரு ஆளை பார்க்கும் போதே விரண்டு ஓடுறாங்கல்ல, இவன் மறுமையில அல்லாஹ்வுல மிக மிக அந்தஸ்துல மகா மட்டமானவன் சொல்லலாம். இந்த குணம் எப்பவுமே இருக்கக்கூடாது. ஒரு சகோதரனை பார்க்கும்போது எப்படா ஒரு சகோதரன் நம்ம பார்க்கணும் ஒரு ஏக்கம் இருக்கணும். இந்த சகோதரர் வந்துட்டு போனாரு, எவ்வளவு தன்மையா மென்மையா அழகா பேசினாரு, நாளைக்கு அந்த சகோதருடைய ஒரு அறிமுகம், நாளைக்கு அந்த சகோதரன் பேச மாட்டோம்னு ஏக்கம் இருக்கல்ல, இதுக்கே அல்லாஹ் கூலி கொடுப்பான். அந்த சொல்லலாம் நம்ம உள்ளத்துல நினைக்கிறோம், நினைக்கிறதுக்கு பாதி கூலி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? நம்ம நன்மையே செய்யல, ஆனா ஒரு நன்மையான காரியத்தை நம்ம நினைக்கிறோம், நாளைக்கு இந்த காரியத்தை செய்யணும் நினைக்கிறோம்ல, இதுக்கு ரசூலுல்லாஹ் பாதி கூலி அல்லாஹ் எல்ல சொன்னான்னு சொன்னாங்களா இல்ல ரசூலுல்லாஹ்? அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுன்னா முழு கூலியும் கிடைச்சிருந்தாங்கல்ல. அப்ப என்ன நன்மை, நம்ம என்ன பார்க்கணும், என் சகோதரன், அந்த சகோதரன்ட்ட நம்ம எப்படி பழகணும், அப்ப சிரிச்ச முகத்தோட எப்போதுமே இனிமையா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் சுடு சுடுன்னு இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, நாளைக்கு மறுமையில நீ மட்டமான லிஸ்ட்ல போடான்றோம் அல்லாஹ். இது எப்போதுமே இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எச்சரிக்கை பண்றாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ஐயுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு மை யர்தத்து மின்கும் அன் தீனிஹி. எக்காரணத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தியோடு சேர்த்து எச்சரிக்கையும் சொல்றேன். நாங்கள் ரசூலுல்லாஹ் என்ன எச்சரிக்கை, ஏகத்துவ கொள்கையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை யாராவது விமர்சனம் செய்வார் என்று சொன்னால், இழிச்சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் கேவலத்துக்கும் உங்களை உட்படுத்துவான்னு சொன்னால், அந்த இழிச்சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது, கண் கலங்கக்கூடாது, விமர்சனத்தை கண்டு அஞ்சக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ். எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்க. ஏன் நீ கரெக்டா சத்தியத்தில் நீங்க இருக்கிறீங்க, இழிச்சொல்லுங்க பழிச்சொல்லுங்க நீங்க பயப்பட அவசியம் இல்லை. ஏன் உங்கள்ட்ட சத்தியம் இருக்கு. இதை வல்ல ரஹ்மான் குர்ஆன்ல சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு மை யர்தத்து மின்கும் அன் தீனிஹி. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் சரியான முறையில் கடைபிடிங்க. ஆனால் என்னைய வந்து என் மாமா திட்டாரு, என் மச்சான் திட்டாரு, எங்க வாப்பா திட்டாரு, எங்க அம்மா திட்டது, ஏன்டா குருமா இந்த குரூப்ல போய் சேர்ந்துக்கிட்டு இருக்க, நம்ம சொந்தம் வந்தாலும் எவ்வளவு பத்தியா வரமாட்டேங்கிறாங்க, இதுதான் தேவையா, இவ்வளவு சொந்தத்தை இழந்து நீ அந்த ஜமாத்துல இருக்கணுமா, தூக்கி போட்டு வாரான்னு சொல்ற மாதிரி இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்படி உங்களுக்கு விமர்சனம் வருதுன்னு சொன்னால், உங்களை தூக்கி அல்லாஹ் வீசி விட்டு வேறொரு சமுதாயத்தை உருவாக்குவான். இந்த வசனம் சாதாரண வசனம். அது தௌஹீத் கொள்கையில இருக்கிறவங்க ஊர்ல பிரச்சனை வரும், குடும்பத்துல வரும், அண்ணன் தம்பி சொந்த பந்தம், என்னப்பா நீ வந்து ஒரு நாலு உன் ஜமாத்துக்காரனை வந்து நாளைக்கு வந்து உன்னை காப்பாற்ற போறா, நாங்க தானப்பா நாளைக்கு உன்ன வந்து நிக்கணும், இப்படிலாம் சைத்தான் போடுவான். அந்த எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏன் உனட்ட கொள்கை சத்தியம் இல்லை, உன் வாய் ஜாலத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், அதை கண்டு அஞ்ச மாட்டேன். என் தலைவர் வழியில நான் போயிட்டு இருக்கேன், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழியில போயிட்டு இருக்கேன், நீ யாருப்பா, நீனும் அந்த வழியை வாங்கன்னு கூப்பிடுறேன். உனக்கு இது இந்த சொந்தங்கிறது உண்மையான சொந்தமா போலித்தனமான சொந்தமா? அப்ப அல்லாஹ் சொல்றான், அப்படி அல்லாஹ்வுக்கு ஒரு ரசூலுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், விட்டு கொடுத்து போறேன்னு சொல்றேன் இல்லையா? இப்படி இருந்தால் அல்லாஹ் சொல்றான், எந்த அளவுக்கு பி சௌஃப யக்தில்லாஹு பி கௌமின், உங்களை அல்லாஹ் அப்புறப்படுத்திடுவான். அப்புறப்படுத்துறா என்ன, போ வேறொரு சமுதாயத்தை உருவாக்குவான். வேறொரு சமுதாயம் என்ன, ராமசாமி, குப்புசாமி, ஜானு, பீட்டரு, அல்போன்ஸு, லட்சுமி, சாந்தி,
வர்றாங்க இஸ்லாத்தை நோக்கி சாரையா. இதுதான் அல்லாஹ் வேற சமயத்தை கொண்டு வரங்க. இதுதான் அவர்கள் உள்ள வந்து என்னை கவர்ந்த இஸ்லாம். இன்னைக்கு கையில போன்ல எல்லா விஷயத்தையும் என்னை கவர்ந்த இஸ்லாம் எத்தனை பேர் பேட்டி கொடுக்குறாங்க. அவர்களுக்கு தெரிந்திருக்கிற இந்த விஷயம் பிறப்பின் அடிப்படையில் இந்த முஸ்லீம்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நேற்று இருந்த ராமசாமி குரான் வசனத்துக்கு அழகா விளக்கம், முத்துசாமி அழகா குரான் உதவி சொல்றாரு. பிறப்பிடம் இந்த முஸ்லீமுக்கு தெரியல. ஏன்? அங்கேதான் எல்லாம் நிற்கிறான். நீ கரெக்டா நடந்தான்னு சொன்னால் உனக்கும் கண்ணியம் இருக்கு. உனக்கு இந்த போலித்தனமான ஒற்றுமை போலித்தனமா சொந்தம் பொருள். சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரே பிடிச்ச பிடிலே தௌஹீத் வாங்கி நிற்கிறாங்களே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா என்ன, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்ன அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி, எதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது? ஒன்று கேட்குறேன். ஒருத்தருக்கு வந்து 1 ஏக்கர் நிலம் இருக்கு, சரியா? ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்கு வர ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு. நான் வந்து ஒரு 1/4 ஏக்கர் எனக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். 1/4 ஏக்கர்லாம் வேணாம், ஒரே 1 அடி நான் அதை கொஞ்சம் எடுத்து விட்டு கொடுக்கணும்னா என்னது விட்டு கொடுக்கணுமா? வேலையை பார்த்துட்டு விட்டு கொடுக்கணும்ல. ஏங்க 1 அடி தானே கேட்குறேன். 1 அடி இல்லை, ஒரு பிஞ்சு கூட தரமாட்டேன். ஏன்? இவர் இடம்னு வரும்போது நான் விட்டு கொடுக்க மாட்டேனுங்கிற இவருக்கு அந்த உள்ளத்துல ஏன் இடம் போயிருமே. எதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது? உலக விஷயத்துல பேச்சு வாங்கல் குடுக்கல் வாங்கல்ல இதுல போயிட்டு இருக்கலாம். மார்க்க விஷயத்துல வல்லரகமான ஒரு எச்சரிக்கை சொல்றேன், அலாலில் நாயி தீனுல் ஹாலிஸ். இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் நான் தான் ரப்பு. இதுல யாருக்கும் உரிமை கிடையாது. நான் தான். ஏத்துக்கிட்டா ஏத்துக்கணும் போ. எல்லாரும் நம்ம எச்சரிக்கை. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பனா சொல்றான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்துல அல்லாஹ்வுடைய சொன்ன அந்த பண்புகள்ல உச்சகட்டமான பண்பு எப்படின்னு சொன்னா, இப்ப வந்து தீய சபை மார்க்கத்துக்கு முரணா இருக்கக்கூடிய சபைகளை கண்டால் யார் புறக்கணிக்கிறாரோ தன் ஈமானை காத்து கொண்டார் நாங்க சொல்லலாம். இதை ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமீதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி கூத்தாக்கப்படக்கூடிய சபையில் நீங்கள் ஒருபோதும் அமர வேண்டாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பல தக்கூதுமாகும், நீங்கள் ஒருபோதும் அமர்ந்து விடாதீர்கள். ஹத்தா யஹுலி ஃபி ஹதீஸின் ஹைரிஹி, அவர்கள் வேறு பேச்சுகளில் ஈடுபடாத வரை அந்த சபையில் அமராதீங்க. நீங்கள் மீறி அந்த சபையில் அமர்ந்தீங்கன்னு வச்சுக்குவோம், மார்க்கத்துக்கு அப்புறம் சபை நடக்குது. உதாரணத்துக்கு சாம்பிள் சொன்னோம், ஒரு வரதட்சணை கல்யாணம் நடக்குன்னு வச்சுக்குவோம். நம்மளுக்கு நெருங்கின சொந்தம், எப்பா தலையாதுன்னு காட்டி போப்பா, நீ சாப்பிட வேணாம், துவாவில் பங்கெடுக்க வேணாம், எதுவுமே செய்யணும், சும்மா தலையை காட்டிட்டு போ. ஆனால் தலையை காட்டுறது காலை காட்டுறது, அந்த இடத்துல இறைவனுடைய வசனம் மீறப்படுது. அந்த இடத்துக்கு நான் வந்தேன்னா அந்த இடத்துல நீ உங்களை மாதிரி தான் நான் நல்லா சொல்றேன், வரமாட்டேன், திருமணம்லாம் முடியட்டும், அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். இப்படித்தான் ஒரு மூமின் வந்து இறையச்சவாதி ஒரு தௌஹீத்வாதி ஒதுக்கணும். அவங்க அப்படித்தான் போடுவாங்க, தலையை காட்டு காலை காட்டு, வந்து சும்மா பார்த்துட்டு போ. அந்த இடத்துல நடக்குது வரதட்சணை திருமணம், வரமாட்டேன். ஏன்? மீறி நீங்க சென்றேன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் சொல்றான், இன்னக்கும் இதம் மிஸ்லுக்கும், நீங்களும் அவர்களை போன்றவர்களே. அல்லாஹ் எங்கே கொண்டு வரணுங்க? நீங்க போய் அந்த சபையில உட்காந்துட்டீங்க, நான் சாப்பிடலாம் இல்லையே, துவா அவங்க பாட்டு ஓதுனா நான் மட்டும் கையை கட்டிக்கிட்டு தான் உட்காந்துருந்தேன். நீ கையை கட்டி உட்கார்ந்தாலும் அவங்க வந்து குற்றம் தான். நீ கையை கட்டி தான் உட்காந்துருக்க, அங்க என்ன வேலை உனக்கு? ஏன்? இதுக்கிட்ட ஆரம்பத்தில் வல்லரம் என்ன சொல்லிட்டான், யுக்ஃபரு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கிறான். மறுத்த அந்த சபை நடந்துகிட்டு இருக்கு திருமணம். எது? என் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகர குடுனால வரதட்சணை வெக்கமெல்லாம் வாங்கி தின்னு சொன்னாரா? நபி வழி புறக்கணிக்கிறான்ல, அங்கே உனக்கு என்ன வேலை சொல்லுவாங்கல்ல, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னப்பா வேலை? அப்ப நீ மீறி அமர்ந்தீங்கன்னா அதை நான் ஒருபோது ஏற்றுக்க மாட்டேன், நீனும் அந்த குற்றவாளி போகலாம், நீனும் அவன் மாதிரி தான். அல்லாஹ் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறாங்க, ஒரு கடுமையான வார்த்தையோட போட்டு அல்லாஹ் முடிக்கிறான், இன்னல்லாஹ ஜாமியுல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமியா. நரகத்துல முனாஃபிக்குகளின் காஃபிர்களை நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம், அதுல மாட்டிக்காதேங்கிற அல்லாஹ். கடுமையான வார்த்தை, அதுல மாட்டிக்காத. அதுல நபிகள் பெருமாள் சொல்லினதுல உச்சகட்டமானதுல இந்த சுயமரியாதையை மட்டுமல்ல, அந்த தீய சபைகளை புறக்கணிக்கிறோம், இது ஒண்ணு. அடுத்து கற்பு நெறி. கற்பு நெறி இன்னைக்கு வந்து அதிகமாக நம்ம ஜமாத் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கரெக்டா இருக்கிற காரணம் என்னன்னு சொன்னா, பாலியல் ரீதியா பிரச்சனையா இருக்கட்டும், பொருளாதார ரீதியா இருக்கட்டும், இதுல ரொம்ப கரெக்டா கவனமா இருக்கணும், கச்சிதமா இருக்கணும். ஏன் சொல்றாங்க? சின்ன விஷயம் கூட வந்துடக்கூடாது. அதுல குறிப்பா அந்த கற்பு நெறி ஒழுக்க விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஏன்? அது வந்துச்சுன்னு சொன்னா, அதுல ஏதாவது ரீமார்க் வந்துச்சுன்னா இன்னைக்கு உடஞ்சி எத்தனை செதறி போகுது பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரும்பெரும் தலைகள்லாம் போனதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாம்பிளுக்கு ஒன்னே சொல்லி முடிச்சிடும். நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி சஃபியாவை ரசூலுல்லாஹ் ஈத்திகாப் இருக்கிறாங்க, கொண்ட வீட்டை விடுறக்காண்டி ரசூலுல்லாஹ் வராங்க, ஏற்கனவே கேட்டாராம்.
அப்ப ரசூல்லா ஒரு இடத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம தாயிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அன்னை சஃபியாட்ட. சகாபாக்கள் 2 பேர் வர்றாங்க, வேகமா கடந்து ரசூல்லாவுடைய குரல் கேட்டுருச்சு, ஒரு பெண்ணுடைய குரல் கேட்குது. ஏன்னா ரசூல்லாவுடைய பேச்சு அதிகமா நேர்ல கேட்டதுனால இது பேசுறது ரசூல்லான்னு நல்லா அவங்க மனசுல பதிஞ்சிடும். பெண்கள் குரலை மட்டும் அவளை சீக்கிரமா எல்லாத்துக்கும் ஒரே மேட்சான மாதிரி இருக்கும், சீக்கிரம் கண்டுபிடிச்ச முடியாது. பெண்கள் குரலாம் ஒரு வாய்ஸ் ஒரே மாதிரி 90% அப்படி தான் இருக்கும். இப்ப நம்ம சவுல 10 பேர் இருக்கோம்ல, 10 பேர் யாரு, அப்துல்லா, அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான் 3 பேரையும் பேசிட்டு நீங்க செவத்துக்கு முன்னாடி என்ன பேரை கூப்பிட்டு போட்டா கரெக்டாக இவர் பேசுறவர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் சொல்லிடுறோம்ல. ஆனா பெண்களை சீக்கிரம் கணிச்சிட முடியாது. அப்ப பேசுறது ரசூல்லா. ரசூல்லா கிட்ட யாரோ ஒரு பெண்ணு பேசுற மாதிரி இருக்கே, சரி யாரோ பேசாண்டு வேகமா சகாபாக்கள் நடக்கிறாங்க. அப்ப ரசூல்லா சொன்னாங்க, தோழர்களே நிதானம், இது என் மனைவி சஃபியா. நான் ரசூல்லா, இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, இது என் மனைவி சஃபியாப்பா, நிதானமா போங்க. யாரோ சொன்னாங்க, உங்களை சந்தேகப்படுவோமா? உங்களையா போய் சந்தேகப்பட? நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க, உங்க நாடி நரம்பு ரத்த நலங்க ஓடிக்கிட்டு இருக்கானே சைத்தான் சந்தேகப்பட வைப்பான். எப்படி? இப்ப உதாரணத்துக்கு நான் ரசூல்லா மட்டும் உதாரணத்துக்கு, ரசூல்லா சொல்லல, விளக்கம் ஹதீஸ்ல வரல, இப்ப நான் சொல்றேன் என்னுடைய கருத்து. ரசூல்லா மட்டும் அந்த இடத்துல இது என் மனைவி சஃபியான்னு சொல்லாம, அல்லாவுக்கு தெரியும் இது நம்ம மனைவி, 2 பேரும் போயிட்டு இருக்கான், போனா போட்டு போன்னு சொல்லி ரசூல்லா அந்த இடத்துல தெளிவுபடுத்தாமல் இருந்திருந்தால் சகாபாக்கள் உட்காந்து என்ன இருக்கும்? சைத்தான் தானே, சைத்தான் ஒன்று ஆடி நம்ம ஓடித்தானே இருக்கிறேன், அல்லாட்ட அவகாசம் வாங்கிட்டு வந்திருக்கான், என்ன பண்ணுவான்? அப்படியே வருவான் உள்ளத்துல. ரசூல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, ரைட்டு. ரசூல்லாட்ட பேசினது யாரு? முடிஞ்சு போச்சு கதை. ரசூல்லா நம்ம தெரிஞ்சு போச்சு, ரசூல்லாட்ட பேசின பொம்பளை யாரு? இதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இமாம் வந்து தொழுகையில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, தொழுகை நிற்கிறாங்கல்ல, இமாமுக்கு தொழுகையில் ஒரு தவறு ஏற்பட்டுச்சு. ஆண்களை பொறுத்தவரை ரசூல்லா என்ன சொல்ல சொன்னாங்க? சுபான் அல்லான்னு சொல்லணும். ருக்குக்கு போறப்ப சஜிதா போயிட்டாரு அல்லது ஒரு சஜிதா விட்டு எந்திரிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஆண்கள் தான் சொல்லணும் சுபான் அல்லா. பெண்களை மட்டும் ரசூல்லா கை தட்ட சொன்னாங்க. பெண்களும் சொல்லி கொண்டே, பெண்களை மட்டும் ரசூல்லா ஏன் கையை தட்ட சொன்னாங்க? பெண்களும் இப்படி சொல்லலாம்னு வச்சுக்குவோம், சைத்தான் என்ன பண்ண தெரியுமா? ஒரு குரல் வருது, ஒரு பெண்ணு சுபானெல்லாம் சொல்லிருச்சு, இமாம் தான் யாருன்னா மனுஷன் தானே, வாய்ஸ் நல்ல வாய்ஸா இருக்க, கிளியரா இருக்குத, சரி கிளவியா கொமரியா, அவன் நினைக்க மாட்டாரு, சைத்தான் மேப்படியா போட்டு விட்டுருவான், நல்ல கிளியரா இருக்கிற வாய்ஸ். முடிஞ்சு போச்சுக்காங்க. இந்த சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. இதுக்கிட்ட அல்லாஹ் சொன்னாங்க, அந்த இடத்துல மொழி கிளியர், டவுட்டு கிளியர், முடிஞ்சு போச்சு. ஆண்கள்லாம் சுபான் அல்லா, பெண்களா கையை தட்டுப்பா, கையை தட்டுன்னு கிளவி தட்டுச்சா கொமரி தட்டுச்சா ஒண்ணு தெரியாது, அது வாட்டி அசாமிப்பார். இதுதானே, இதுக்குத்தான் அல்லாஹ்வோட பேர் சொன்னாங்க. இதுக்குத்தான் வல்லரஹ்மான் என்ன சொல்றான்? வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை செய்யான்னு அல்லாஹ் அந்த வார்த்தை யூஸ் பண்ற, நெருங்காதேங்கிறான் ரப்பு. இந்த வார்த்தைகள் நான் எங்கே கொண்டு போனா அங்கேயே கொண்டு போய் தள்ளிடும். நெருங்காதே, இன்னஹு கான ஃபாஹிஷா, இந்த விபச்சாரம் இருக்கு வெட்கக்கேடான செயல். அது மட்டும் இல்ல, வசா சபீல், நீங்க நல்ல வழி நினைக்கிறீங்க, மகா மட்ட மோசமான வழி, தீய வழிங்க நல்லா. அப்ப ரசூல்லா உட்காந்துருக்காங்க, ஃபதுல் பின் அப்பாஸ் ரசூலுடைய தம்பி ஒட்டகத்துல பின்னாடி உட்காந்துருக்கிறாரு. சகாபி பின்னாடி உட்காந்துருக்கட்டும், ரசூல்லா முன்னாடி உட்காந்துருக்காங்க, அண்ணன் உட்காந்துருக்காரு, தம்பி பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஒரு பெண்மணி வந்து ரசூல்லாட்ட ஒரு டவுட் கேட்டு கிளியர் பண்ணி கேள்வி கேட்டு வராங்க. ரசூல்லா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவர் எப்படி ஒத்துக்கிட்டு பாக்குறாரு, அப்படியே குருன்னு. யாரு? சகாபி குருன்னு பாக்குறாரு. இவர் குருன்னு பாக்குற ரசூலை கவனிச்சுட்டாங்க, தலையை திருப்பி விடுறாங்க. தலையை திருப்பி விட்டதுக்கு பின்பாக திரும்ப பாக்குறாரு குருன்னு. ஏன்? அப்ப ரசூலா என்ன பண்ணிருக்கணும்? இப்படி வந்து நிக்கிறியப்போ அப்படின்னு விரட்டிக்கணும்ல. ஆனா இவரை தான் திருப்பி ஏன் பார்வையை மீண்டும் மீண்டும் பார்க்காதீங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், மூமினான ஆண்களுக்கு பெண்களுக்கு முகமது சொல்லுங்க, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். அந்த பார்வை தான் பல விஷயத்துக்கு. இன்னைக்கு என்ன, செல்போனை வச்சுக்கிட்டு நம்மால் சர்வ சாதாரணமா, அது குறிப்பா அந்த இளைஞர்கள் அதிகமா, இளைஞிலும் சரி இளைஞரும் சரி, 12 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோமே, மணி என்னப்பா 12 தான் ஆகுதா, நான் என்னமோ 2 மணி நினைச்சேன் 3 மணி நினைச்சேன். ஏன்? தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு வந்து மறுமையில கேட்பான், முதல் கேள்வி தொழுகை. அந்த பயம் இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஷாவுக்கு முன்னாடி உறங்குவதையும் இஷாவுக்கு பின்னாடி தேவையில்லாமல் விழித்திரும்ப நான் வெறுக்கிறேன் நாங்களா அல்லாஹ் தொழுகை. இன்னைக்கு என்ன சர்வசாதாரணமா போச்சு. ஒரு அறிஞர் ஒருத்தர் சொன்னார், சொல்லிட்டு முடிச்சிருவோம். அவர் எதாச்சியா சொன்னார், அதாவது சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ஒரு அளவுகளை சொன்னார். 4 மணிக்கு யார் எந்திரிக்கிறார்களோ மிகப்பெரிய புத்திசாலி பண்ணார். 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க புத்திசாலி, 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க சுமாரான புத்திசாலி, 7 மணிக்கு யார் எந்திரிக்கிறானோ 1ஆம் நம்பர் சோம்பேறி, 8 மணிக்கு எந்திரிக்கிறவன் மாலை போல சோம்பேறியான், 9 மணிக்கு எந்திரிக்கிறவன் வெட்டி பைய, 10 மணிக்கு எந்திரிக்கிறவன் நோயாளி அப்படின்னார். இது கேட்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்? அந்த தொழுகை வணக்கம் இபாதத்துங்களை நம்ம வந்து முன்கூட்டியே எந்திரிக்கணும்.
நிறைய சகோதரர் தகஜத்து தொழுகக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. குறைந்தபட்சம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சுபுயாவது விட்டுறக்கூடாது இல்லையா? சுபு போச்சுன்னா என்னாச்சு? அப்ப இஷா தொழிலும் சுபு தொழிலும் எவன் விடுறதுலயே இருக்கானோ முனாஃபிக் தனத்தில் இருக்கிறான் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த வரக்கூடிய வாரங்களை பார்த்து கொண்டு நம்ம அறிவிப்பட கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தான் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. الله أكبر الله